உயிர் அழிவற்றது, அதாவது ஆன்மா அழிவற்றது. மறுபிறவி எடுக்கும்போது மறுபிறவி எடுக்கும் என்றது தான் உங்களுடைய கொள்கை. இது இப்போ மரணங்கள் மிகவும் ஜாஸ்தியாக இருக்கின்றது. ஸோ ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகள் நிறைய பேர் குழந்தைகளை பெறுவார்கள். ஸோ அதனால் அந்த ஆன்மா அந்த உயிர்களுக்குள் போகக்கூடிய தன்மை இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை 2 குழந்தையோட நிறுத்திடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஆன்மாக்கள் ஒரே உடலில் பல்வேறு ஆன்மாக்கள் போகக்கூடிய தன்மை இருக்கின்றதா? இப்போ சுதந்திரம் வாங்கும்போது 37 கோடி மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி 125 கோடி இருக்கிறோம். இதை என்ன நிறைய பேர் கேள்வி கூட கேட்டாங்க, இது எப்படி ஆன்மான்றது வழிவற்றுதுன்றீங்க. அப்போ ஆன்மா 130 கோடின்னா 130 கோடிக்குள்ளே தானே அது சுற்றணும். அப்போ 125 கோடி எப்படி வந்தது இப்போ அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க. என்ன இது ஒரு ஆசிரமம் இல்லை? இதில் எவ்வளோ ஜீவராசிகள் வாழ்ந்தது. இதையெல்லாம் கொண்டுட்டோம். இதையெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வயிற்றுக்குள்ளே போய்க்குது. அது மனிதனாக பிறந்துக்குது. அதனால தான் மனிதன்ற ஒரே மாதிரி இல்லை, மூர்க்கனாகிறான். புலியிலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், இந்த தாய் வயிற்றில் பூந்துட்டுருப்பான். அவன் பிறந்ததுலேருந்தே புலிதான் மொத்தத்தனமாகவே வாழ்வான். ஒருத்தன் மான் வயிற்றுலேருந்து வந்திருப்பான், அவன் பிறந்ததுலேருந்து சாதுவாகவே வாழ்வான். எந்த மிருகத்திலேருந்து இவன் மனித உருவத்துக்குள்ளே வந்தானோ எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது. மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது. இப்போது இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டியே கிடையாது. இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டியே கிடையாது. அப்போ வேப்ப மரம் வருமா? அப்போ முன்னாடி வேப்ப மரம் இருந்ததால் தான் கொட்டை வந்தது. கொட்டை வந்தால்தான் இப்போ செடி வருது. மனிதன் முன்னாடி இருந்ததால் தான் அந்த ஆன்மாக்கள் தான் இப்பவும் மனிதனாக உருவாக்கினே தரான். மனிதன் இறந்துட்டா பிறக்கிறது இல்லைன்றது மூடத்தனம், அறியாமை. அது அவன் பிறப்பு எடுத்துக்கினே தான் இருக்கிறான். உடல் தான் மறைஞ்சிக்கினே, சட்டு கைட்டி போடுற கதை. அது உடல் தான் மறைஞ்சிக்கினே இருக்குது. அப்போது எல்லா ஜீவராசிகளும் குறைஞ்சி போச்சு, மனிதன் ஜாஸ்தி ஆகிட்டான் உலக லெவலில். அப்போது மனிதனுடைய குணங்கள் எதுலேருந்து வந்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி பல விதமாக மனிதன் இருக்கிறான். ஒருத்தன் மூர்க்கனாகிறான், ஒருத்தன் தர்மம் பண்ணுறவனாகிறான், ஒருத்தன் சாந்தமாக இருக்கிறான். இப்படி பலவிதமான மனிதர்கள் எப்படி வந்தான்னா எந்த ஜீவன்லேருந்து இதுக்கு பரிமாறினானோ அதுக்கேற்ற குணங்களோடு வாழறான். உடல் தான் மனித உடல், உள்ளகிறது அதுலேருந்து வந்தது. அந்த செயல் இருந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்துருக்கிறான். அதனால் ஆன்மா அழிவற்றது, அது எப்பவுமே அழிஞ்சதே கிடையாது. உடல் தான் அழியும். இப்போது நீங்கள் முதல்ல 16 நாட்கள் ஒரு ஆன்மா சொன்னீங்க. இப்போ 16 நாட்களுக்குள்ள இப்போ உள்ள மனிதர்களுடைய உற்பத்தி இருக்கும் என்று சொல்கிறீங்களா, அல்லது வேறு இதுக்குள்ளே அது பூந்துக்குமா? எதில் ஒன்றா போய் போகிறோம் சாமி. அதனால தானே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீ ஒரு வாட்டி சாக போகிற, மறுவாட்டி பிறப்பு எடுக்க போகிற. பிறப்பு எடுக்கும்போது நீ எதுவாக எடுக்க போகிற? உன் கண்ணெதிர நாய் இருக்குது, உன் கண்ணெதிர மாடு இருக்குது, உன் கண்ணெதிர ஆடு இருக்குது. நீ அதுவாக போனால் என்ன பண்ணுவ? நான் மனிதன் தான் பிறப்பேன், என்ன சாத்தியம் இருக்குதா? ஏன் உடல் மேலே பற்று இருக்கும்போது இப்போ நீ ஒரு வீடு கட்டி வச்சுருக்கிற, அந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்துன்னுக்கிற. நீ கட்டின வீடு இடியாமல் இருக்குமா? ஒரு 30 வருஷமாக நான் அது இடிய தானே செய்யும். அப்போ இடியும் போது வெளியே ஓடனீன்னா என்ன பண்ணுவேன்? எங்கே தங்குவேன்? எந்த குடிசை இருக்குதோ அதில் போய் நின்றுப்ப, ஒதிப்ப இல்லையா? ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு வீடை கட்டி வச்சின்னா இந்த வீடு இடிஞ்சாலும் அந்த வீட்டில் போய் சொகுசாகவே வாழ்வேன். அதை மாதிரி உயிரை நீ வாழ்நாளில் உயிரை நீ நினைக்க 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 நீ 10 வாட்டி பிறந்தீனா செத்தினாலும் 10 வாட்டி மனிதனாகவே பிறப்ப. உயிர் மேலே பற்று இல்லாத போது எதுவாக ஒன்றாலும் போயிடுவேன். ஏதோ ஒரு உடல் ஒன்று உனக்கு வாழறதுக்கு. ஏன்னா ஆன்மா தனித்து வாழாது. உடல் இல்லாத ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லாத உடல் இல்லை. ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் உடலினுடைய இயக்கம். ஆன்மா வெளியேச்சுன்னா உடல் போயிடும். ஆனால் உடல் போந்தாலும் ஆன்மாவுக்கு இயக்கம் இல்லாத போயிடும். அதனால் ரெண்டும் இணைஞ்சி தான் செய்கிறது. அதனால் ரெண்டும் அவசியம். இல்லை, இப்போ முதல்ல ஒரு கேள்விக்கு சொல்லியிருந்தீங்க, அதாவது துர்மரணம் ஏற்பட, அதாவது தற்கொலை பண்ணுறவங்களோ அவங்களோட ஆன்மா அந்த விதிக்கப்பட்ட வயது வரைக்கும் இங்கே இருக்கும். அப்போ பேய் என்றது இருக்கும். அதுதான் இதெல்லாம் இருக்கும். முனீஸ்வரன், காட்டேரி, பேய். இப்போ இந்த முனீஸ்வரன்றது என்னன்னா ஆம்பளை, அகால மரணம் அடைஞ்சு. காட்டேரின்றது என்னன்னா கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தை பிறக்க முடியாத இறந்து போகிறாங்கல்ல, அது காட்டேரி.
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே தற்கொலை பண்ணிக்கிறாங்களே அது கன்னி ஸ்திரீகள். ஆணுமா? ஆணு கிடையாது, பெண்ணு. ஆண் ஆண் முனீஸ்வரன் தான். இந்த முனீஸ்வரனில் பல விதம் இருக்குது. இப்போ ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணியிருப்பான், அவன் செத்து போயிருப்பான், அவனுக்கு பேர் தவமுனின்னு பேர். இன்னொருத்த ஏதோ மந்திரம் பண்ணிக்கின்னு இருப்பான், அவன் கொடூரமான முனின்னு பேர். இப்படி முனியில் பல விதமான முனிகள், பேயில் பல விதமான, இப்படி இந்த அகால மரணங்கள் அடையிறது மட்டும்தான். நான் சாதாரண மரணம் அடையிறது வந்து அந்த காரியம் வரைக்கும் அது காத்திருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருந்தோம்னா அந்த ரோட்டில் போனால் கூட அந்த வீடு ஞாபகம் வரும், அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டா கூட. அது மாதிரி அது எந்த இடத்துல இருந்ததோ அந்த ஞாபகம் 14 நாள் வரைக்கும் இருக்கும். அந்த 16 நாளுக்கு மேலே அது வேறு உடல் எடுத்துக்கும். அப்போ அதுக்கு அந்த ஞாபகம் கிடையாது. ஆனால் இப்போ மனுஷன் அவசர காலத்தில் என்ன பண்ணுறான், நேற்று செத்து போட்டான்னா இன்னைக்கு காரியம் பண்ணிடுறான். ஏன்னா நான் வேலைக்கு போகணுங்க, நான் வெளியூருக்கு போகணுங்க, வெளிநாட்டுக்கு போகணுங்கன்ட்டு. அதனால் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. காரியம் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் இவனுடைய மனசுக்கு பண்ணுறது, ஆன்மாவுக்கு ஒரு பயணம் இல்லை. ஆன்மா வந்து நினைவோடு இருக்கும் அந்த 16 நாள். அந்த 16 நாள் முடிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுத்துக்கும். அப்போ இதுக்கு இவங்களுடைய தொடர்பு அதுக்கு போயிடும். இப்போ ஒரு பணம் செத்து போச்சு, அந்த பணத்து பக்கத்தில் ஆன்மா இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற மனுஷனுக்கு ஆன்மா தெரியாது. ஆனால் ஆன்மாவுக்கு எல்லாரும் தெரியும், அந்த நினைவு இருக்கிற வரைக்கும். அந்த நினைவு மாறினோடனே அது வேறு உடல் எடுத்துக்கும். உடல் எடுத்துக்கிச்சுன்னா அது ஞாபகமே போயிடும். அப்போ புது உடலினுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அது இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ சுவாமி, அதாவது இப்போ அகால மரணத்தால் இறக்கிறவங்களால் நம்மளுக்கு பாதிப்பு வருமா? நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அது அது அந்த நமக்கு வர பாதிப்பு நம்ம மன பயத்தால் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஜிஹெச்சினுடைய கதை இல்லையா? ஆமாம் ஆமாம். எப்படி செத்தானிட்டு. இப்போ இந்த நம்ம வர வழி சுடுகாடுங்க. ஆமாம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த சுடுகாட்டு வழியாக 1 மணிக்கு ஐயர் கந்த சஷ்டனிக்கு பூஜை பண்ணிட்டு போகிறாரு. அதே நேரத்தில் நம்மால் ஒரு ஆள் 1 மணிக்கு போடானா நம்ம சுடுகாடுக்கு தான் அங்கே போய் போக சொல்கிறேன்னு பயந்து வர்றோம். அப்போது சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை, இவன் மனசில் இருக்குது பயம். இந்த பயத்தால் தான் இந்த பேய் வர்றது. சில பெண்களுக்கு பேய் ஆடுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே. கல்யாணம் ஆனால் பேய் போயிடும். இதுக்கு காரணம் என்னென்னா, பேய் காரணம் கிடையாது, பருவம் காரணம். பேய் காரணமே கிடையாது. பேய்க்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சிட்டியில் வந்து பேய் பிடிச்சிக்குமா? மப்சல்லையாவது காட்டில் சுற்றினா பேய் பிடிச்சிக்கிச்சுனா சிட்டியில் போய் எங்கே சுற்றுவான்? ஆனால் பேய் பிடிக்கும், பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லுவான். அது பேய் இல்லை, பருவ கோளாறு. அதனால் அவங்களுடைய நினைவு இழப்பாங்க. அந்த கல்யாணம் ஆனவுடனே அந்த நினைவு தெளிஞ்சிடும். அது சில பேர் அம்ட்ட மோளம் அடிப்பான், பொம்பளைங்க சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அந்த பம்பை அடிப்பாங்க, பொம்பளைங்க ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வெட்டியார் மோளம்னு இருக்குது இல்லை, அதை அடித்தா அந்த கொம்பு குச்சியெல்லாம் ஆடினவங்க நம்பர் அவங்க கால் சும்மா இருக்காது. இதுக்கு பேர் என்னன்னா ஹிஸ்ட்ரியா நோயின்னு ஒரு நோய். அது ஒரு நரம்பு ட்ரபிள். அந்த பம்பையினுடைய சத்தம் இவங்க காதில் கேட்ட உடனே இவங்க தன்னிலை மறந்து ஓஹா ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவாங்க. கேட்டால் சாமி வந்துச்சுன்னுவாங்க. சாமி மனுஷன் மேலே வருமா? காட்டில் தலைமுடியெல்லாம் தரையில் போயிட்டு இருக்குது, நகங்கள்லாம் சுருண்டு போயிருக்குது. கடவுள் மட்டும்தான் அவன் ஞாபகத்தில் இருக்கிறான், கடவுள் பார்க்க முடியல. ஆனால் வீட்டில் 3 கிலோ கறி வாங்கி துண்ணு போட்டு கடவுள் வந்து நம்ம மேலே ஆடுமா? இவனுடைய நோயால் இவன் ஆடிங்கிறான். அதை கடவுள்ன்ற பேர் வச்சுக்கினாங்க. சொல்லுமா. கடவுளுக்கும் ஆண்டவனுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? ரெண்டும் ஒன்றா? கடவுள் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லிங்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் கடந்து உள்ள நிற்கிறோம், கடந்து பார் அப்படிங்கிறாங்க. அது இல்லை. கடவுள்ன்றவன் எல்லா உலகத்தையும் கடந்து நின்று எல்லா உலகமும் தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறவன் கடவுள். அவனுக்கு இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, பாசம் கிடையாது, பற்று கிடையாது. அவன் கடவுள். எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். ஆண்டவன் மனித உடலுக்குள்ளேயே இருந்து ஆளுபவன் ஆண்டவன். நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன், ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் கொடுக்குறாரு, அந்த ராஜா கொடுக்குறாரு. ஆனால் இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது, இவர் சிற்றரசர், இவரால் கொடுக்க முடியாத நிலை வரும்போது பேரரசரை போய் கேட்குறாரு,
ஐயா என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னும் போது அந்த பேரரசை இவர் உதவி செய்யும்போது இவர் மக்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி உடல்ன்ற ஊருக்குள்ள ஆன்மான்ற அரசன் இருந்துக்குன்னு இயக்கிறான். இந்த ஆன்மாவை கடந்து கடவுளுன்னு ஒருத்தர் இருக்கிறான். இதால் முடியாத போது அதை கேட்குறான், அதனுடைய சக்தியால் இவன் ஏங்குறான்னு சொல்லிடுறான். இதுக்கு மேலே என்ன வருது உங்களுக்கு? சொல்லு சாமி, என்னந்த சொல்லு, நான் கற்றுக்கிறேன். உடல் உயிர் பூரணம், இந்த மூன்றும் ஒன்றே என்று அகத்தியர் சொல்லியிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். இதனுடைய விளக்கம் என்ன சுவாமி? இப்போ விந்து அப்படின்ற நெருப்பு ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. காத்துன்ற நீர் ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. சப்தம்ன்ற ஓசை ஒரு இடத்துல இருக்குது, அது தனி. இது தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் தனித்தனி பொருள். இது மூன்றும் ஒன்றா சேர்த்தா பூரணம், முழுமை அடைஞ்சது அப்படின்னு அர்த்தம். இப்போ கடையில் போகிறீங்க, 1 கிலோ ரவை கொடுப்பான்றீங்க, 1 கிலோ சர்க்கரை கொடுன்றீங்க, ரெண்டையும் வாங்கின்னு வந்துட்டீங்க. ஒரு ஜெக்கு தண்ணி எடுத்து ஒரு கடாயில் ஊற்றுனீங்க, சர்க்கரையை போட்டிங்க, ரவையை போட்டிங்க, தண்ணியை ஊற்றுனீங்க, அது ஒரு 3ம் சேர்ந்து ஒரு பொருளாச்சு. அதுக்கு பேர் என்ன? கேசரியா? கேசரி. அப்போது ரவைன்ற பேர் போயிடுச்சு, தண்ணின்ற பேர் போயிடுச்சு, சர்க்கரைன்ற பேரும் போயிடுச்சு. ஏன்னா மாறுபட்டு 3ம் ஒன்றாதால அதுக்கு ஒரு புது பேர் வந்தது. அது மாதிரி விந்துன்ற நெருப்பும் காத்துன்ற நீரும் சப்தம்ன்ற ஆன்மாவும் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு ஒரு புது பேர் பூரணம், முழுமை. பூரணம்னா முழுமை. மனுஷனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 பசங்க இருக்கும். இந்த 3 பசங்களில் அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கும். இந்த குழந்தைங்க எப்படி இருக்கும்னா, ஒரு பையனுக்கு 2 பொண்ணு இருக்கும், ஒரு பொண்ணுக்கு 2 பையன் இருக்கும், ஒன்றுக்கு குழந்தை இல்லாத இருக்கும். இது இயற்கை. இதை யாரும் மனுஷனாக பார்த்து பண்ணுறதில்லை. ஆனால் இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, ஏதோ நம்ம ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம், அதனால் நமக்கு ஒரு கொல்லி போடக்கூட ஒரு பிள்ளை இல்லை. ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம், நம்ம செத்தா நமக்கு பிறந்த அழுவ கூட ஒரு பொண்ணு இல்லை. ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறோம், ஒரு குழந்தையே இல்லையே அப்படின்னு சிந்திக்கணும். ஆனால் 3 பசங்க, எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு 2 பையன். இந்த 3 பசங்களுக்கும் பெரிய பொண்ணுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இப்போ பேத்தியும் 1 வயசு, இப்போ 25ஆம் தேதி பிறந்த நாள் இங்கே கொண்டாடினாங்க. அப்போ கொள்ளு தாத்தா நான். ஆனால் தாத்தாவா நான் நினச்சிக்கிறது இல்லை, அப்படின்னு நினச்சிட போகிறீங்க நீங்கள் யாருன்னா. ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இது சமமாக ஆகிப்போச்சு, இங்கே வேற்றுமையே இல்லை. இதுக்கு அடிப்படை பேஸ் என்னன்னா நம்ம மனசுக்காரன். நம்ம இந்த ஆசிரமம் கட்டி எல்லா ஆசிரமங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுவாங்க, சாப்பாடு எல்லோரும் செய்கிற இடம், நாஸ்டா பண்ணுவாங்க. ஆனால் முதல்ல குருவுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, குரு சாப்பிட்ட பிறகு தான் மற்றவங்களுக்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் இங்கே நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு சோறு போடுறதே கிடையாது. ஆமாம், காலையில் நாஸ்டா கொடுக்குறதே கிடையாது, கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதை மத்தியானம் சாப்பாடு சரி, காலையில் தான் அந்த பாவிக்கு சோறு போடலையே, அப்போ முதல்லையான ஒரு பிடி சோறு போடலான்னு போடுறதில்லை, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். இது இயற்கையாகவே அப்படியே கண்டினியூ ஆகிப்போச்சு. ஏன் சொல்கிறேன் இதை அப்படின்னா, மனிதன் தான் சாப்பிட்டு நல்லா சாப்பாடியா, நல்லா சாப்பிட்டம்பா திருப்தியா அப்படின்னு சொல்கிறதுல பெருமையே கிடையாது. ஆனால் நல்ல சாப்பாடு போட்டால் இருப்பா அவர், நல்லா சாப்பிட்டம்பா அப்படின்னு சொல்கிறான் தெரியுமா, அதில் தான் பெருமை உண்டு. அப்போது பிறர் சாப்பிட்றத பார்த்து மனம் சந்தோஷப்படணும். தான் சாப்பிட்டு சந்தோஷப்படுறது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது. அந்த மாதிரி மனோபக்குவத்தை உருவாக்கிங்க, துன்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. சொல்லுங்கள் சாமி. சுவாமி, கிரகங்களினுடைய சக்தி மனிதர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றது என்றால்,
அந்த கிரகங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கின்றது? இப்போ பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, வெள்ளி இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நாசா சுற்றுது இல்லை விண்வெளி, அது வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டு தான் எல்லாத்தையும் இயக்குது. இதை மகான்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓசை தான் உலகத்தை இயக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இன்னும் விடை கிடைக்கல. இந்த உலகம் இயக்கத்துக்கு காரணமே வெள்ளி. எல்லா இந்துக்கள் குடும்பத்திலையும் இப்போ எப்படி இருக்கிறாங்களே எனக்கு தெரியாது, முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னா பெண்களுக்கு ரொம்ப விசேஷம், கடவுள் மாதிரி கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் பெண்கள் வெள்ளிக்கிழமையானா வீட்டில் விசேஷமாக பண்ணுவாங்க. ஏன்னா பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. அப்போது பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அந்த புனிதமான பெண்ணுன்னு இல்லைன்னா உலகத்தில் இயக்கமே இல்லை. அதே மாதிரி உலகத்தை இயக்கணும்னா வெள்ளின்ற ஒரு பெண் இல்லைன்னா சூரிய இயக்கம் இல்லை, சந்திர இயக்கம் இல்லை, பூமியினுடைய இயக்கமும் இல்லை. அப்போது எல்லா 9 நவகிரகத்துக்கும் சக்தியை கொடுக்கறது வெள்ளி, இந்த உலகத்தில் சக்தியை கொடுக்கறது பெண்ணு. அதனால்தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பெண்கள் இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு. ஏன்னா பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெண் தான் அடிப்படை. அந்த பெண்ணுன்றது ஒருத்தி அவன் கூட இணையில்லைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை சின்ன பண்ணமாக போயிடும். அதே மாதிரி கிரகங்களுக்கு வெள்ளின்னு ஒரு பெண் இல்லைன்னு சொன்னால் கிரகங்களினுடைய இயக்கமே சின்ன பண்ணமாக போயிடும். அப்போது அதனுடைய இயக்கத்தில் தான் சாமி எல்லா கிரகமும் இயங்குது. சொல்லுங்க சாமி. பயம் வந்தால் பக்தி வருகிறது, பக்தி வந்ததுன்னா புத்தி வருது, சரி, புத்தி வந்தா வெற்றி வருது, வெற்றி வந்தால் வசதி வருகிறது, வசதி வந்த பிறகு ஆணவம் வருகிறது, ஆணவம் வந்தால் அழிவு வருகிறது. சரி, இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது. இது மனுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தானே சாமி. பிறக்கிறோம், வாழ்ந்தோம், செத்தோம், திருப்பி இன்னொரு வயசில் போய் பிறந்தோம், வளர்ந்தோம், செத்தோம், இப்படியே தானே ரொட்டேஷன். உலகம்ன்றது சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லை? உலகத்துக்கு பூமி சுற்றுதா இல்லையா? சுத்தலைன்னா நீ நான் இங்கே நிற்க முடியும், உட்கார முடியாது. அப்போது பூமி எப்படி சுழற்சி இருக்குதோ மனிதனுடைய உடலும் சுழற்சியில் தான் வரும். பூமி நின்று போச்சுன்னா மனுஷனுக்கு அழிவே இல்லை. பூமி எப்பவும் நிற்காது, மனுஷனுக்கு அழிவு வந்துக்கினே இருக்கும். அதனால் இயற்கையினுடைய நிலை உன்னை நிரந்தரமாக நிற்க வைக்காது. அப்போது நீ இப்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இப்போ நீ நல்லா இருக்கிற, நல்லா வசதியாக இருக்கிற, கடவுளை உனக்கு எல்லா இதையும் கொடுத்துருக்குறான். ஆனால் நீ என்ன நினைக்கிற, உனக்கு என் திறமையால் தான் நான் சம்பாதிச்சேன், என் திறமையால் தான் நான் வாழறேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிற. இதுக்கு பேர் ஆணவம்னு பேர். ஆனால் உன்ன மாதிரியே நான் வாழணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல. ஏன்? இது என்னுடைய முயற்சி, இறைவனுடைய அருள் இல்லை. இறைவனுடைய அருள் உனக்கு இருக்குது, அதனால் நீ வசதியாக வாழற. இப்போ நீ என்ன பண்ணணும், என்னை பார்த்து பார்த்தியா நான் எப்படி இருக்கிறேன் பார்த்தியாடா, டேய் நீ எப்படி பிச்சை எடுக்கிற பார்த்தியான்னு பேசக்கூடாது. பேசுன்னா அடுத்த பிரிவில் நான் பணக்காரனாப்ப நீ பிச்சைக்காரனாக இருப்பேன், நான் 10 ரூபா உனக்கு போட வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ நீ யோசிக்க வேண்டியது என்னன்னா, இறைவா எனக்கு இந்த வசதியை கொடுத்துருக்குற, இதுக்கு மேலே நான் என்ன நன்மையை செய்கிறேன், இது அடுத்த பிரிவில் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர, இல்லாதவனை பார்த்து கேலி பண்ணினா அவனை விட மோசமான நிலைமைக்கு நீ போவே. நான் வீட்டு வாசப்படியில் உட்காந்துங்கிறேன். நான் உட்காந்துங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு வாசப்படி, அங்கே ஒருத்தர் உட்காந்துங்கிறார். அந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரன் வந்தான். சாமி பசியாகுது, எதுனா இருந்தால் கொஞ்சம் கொடுங்கன்னு. 4 வீடு அண்ணன் தம்பிங்க அவங்க லைனாக இருக்கிறாங்க, இது நம்ம வீடு மட்டும் இருக்குது. உடனே அவர் சொல்லிட்டார், ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டார். அடுத்த ஸ்டெப்பு நான் தான் உட்காந்துக்கிறேன் பைத்தியக்கார மாதிரி. அவர் என்ன பண்ணார், சாமி பசியாகுது என்ன தான் கொடுங்கன்னார். அப்போது வீட்டில் நாஸ்டாலாம் போட மாட்டாங்க, நாஸ்டா விற்கிற கடையில் போய் ஒரு 2 ரூபாய்க்கு எனக்கு வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நான் பிச்சைக்காரன் வந்துக்கிறேன்,
என்ன இருக்குது கொடுன்னா எங்கள் சம்சாரம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆள் வந்து வைக்கிறது கடன், அதை வேற இன்னும் பிச்சைக்காரனுக்கு போட்டால் இவனுக்கு எங்கேருந்து திருப்பி வைக்கிறதுன்னு என் பொண்டாட்டி நினைப்பான். இல்லை அப்படி தான் நினைப்பேன். அதனால் நான் என்ன பண்ணேன், ஏய் சாப்பிட எனக்கு என்ன வச்சுக்கிறேன்னு, இட்லி வச்சுக்கிறேன் அப்படின்னா எடுத்துன்னு வான்னு. பிச்சைக்காரன் வந்துக்கிறான்னா இல்லைன்ட்டு இருப்பா, இட்லி எடுத்துன்னு வான்னு. அவன் ஒரு பிளாஸ்டிக் உர வச்சுருந்தான், அதை பிடிக்கிறான், அதில் போட சொல்லி. நான் சொன்னேன் இது மாதிரிலாம் போடாது, இல்லைன்னு சொல்லிட்டு பரவாயில்ல போடுறதாண்டா உட்கார வச்சு போடு. உடனே பின்னாடி வாழையில் இருந்தது, வாழைலாட்டில் வந்து உட்கார வச்சு போட்டாங்க சாமி. அவன் சாப்பிட்டுக்கினே இருக்கிறான். அந்த 4 வீட்டில் இல்லைன்னாங்க பாரு, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. இவன் போட்டால் நான் போடல, நான் தப்பு பண்ணிட்டேன்னு புட்டு கிட்டு வாழைப்பழம்லாம் தூக்கின்னு ஓடியாந்தாங்க. இதை சாப்பிடணும். அவன் மூஞ்ச பார்த்தான், பசி கேட்டேன், சாமி போட்டார், எடுத்து போட்டுட்டான். எவ்வளோ அசிங்கம். இதை தான் சொல்கிறான் சிவவாய்க்கர், மாடுமனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வரமாட்டானா. அன்னைக்கு நான் போட்டேன், இன்னைக்கு 10 பேருக்கு நான் சோறு போட்டுங்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு குருவா உட்காந்துங்கிற, அவன் அட்ரஸ் இல்லாத போயிட்டான். இதான் சாமி வாழ்க்கை. வாழ்க்கைன்றது எதுவும் நிரந்தரம் கிடையாது. நான் ஒரு படி சோத்துக்கு பிச்சை எடுத்தேன், மாடு மேய்ச்சிக்கின்னு படுக்க ஒரு இடம் இல்லை, இன்னொருத்தர் வீட்டு திண்ணையில் போய் படுத்துன்னுப்பேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கி 1000 பேருக்கு என்னால் சோறு போட முடியும், 500 பேர் படுக்கிறதுக்கு இடம் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. இப்போ நான் செத்து போக போகிறேன், நான் ஒன்றும் இங்கே ஆணி அடிச்சுன்னு போகுது, ஆனால் நான் செத்தால என்னுடைய உழைப்பு பல பேர் 1000 பேருக்கு உபயோகப்படும். இதுதான் வாழ்க்கை. இதான் வந்தால் மனுஷன். கோடி கோடியாக வச்சு நீ என் பொண்டாட்டிக்கு 20 சவரம் போட்டங்க, என் பொண்ணுக்கு 10 சவரம் வாங்கி கொடுத்தோங்கன்னா அது ஒன்றும் வாழ்க்கை. ஆடு மாடு பண்ணுது. நீ என்ன அதிசயமா? உன் வீட்டை தாண்டி என்னடா செய்து இந்த உலகத்தில்? அவன் தாண்ட 6 அறிவு மனிதன். உன் வீட்டுக்குள்ளேயே வாழறது வரைக்கும் 4 அறிவு மனுஷன் தான் நீ. அதனால் வாழ்க்கைன்றத பல பேருக்கு நீ உதவி செய்து வாழும்போது தான் உனக்கு மன அமைதி கிடைக்கும். ஒருத்தர் சொல்கிறான், சிவகங்கையில் அன்னதானம் பண்ணுங்க, பசின்னு சொன்னால் கடவுளுக்கு போடுற மாதிரி நினைங்க அப்படின்னு வீடியோவில் பேசினேன். அவன் பையனுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் ஒரு 300 பேருக்கு சோறு போடலாம்ல. அவன் 2000 பேருக்கு போட்டானான். அன்னைக்கு பூந்தவன் சட்டத்தில் மறுநாள் தான் வெளியே வந்தானான். அவன் ஃபோன் பண்ணுறான் எனக்கு, சாமி நீங்கள் வீடியோவில் சொன்னீங்க, நான் 2000 போட்டு சந்தோஷமாக இருக்கிற சாமி. நான் அதான்டா சந்தோஷம். நீ சாப்பிட்டு சந்தோஷப்படுற பிறர் சாப்பிட்றதப்பா சந்தோஷப்பட, அவன் தான் மனுஷன். நீ சாப்பிட்டு சந்தோஷப்படுறது நாய். நாய் இருக்குத, அதுக்கு அவ்வளோ சோறு போட்டின்னா இது நல்லா சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கும். போட்டின்னா இதால் துண்ண முடியாது. ஆனால் இன்னொரு நாய் வந்தாலும் விடாது, இது குட்டியை கூட விடாது. அந்த மாதிரி வாழறதா மனுஷன். நீ சாப்பிட்றத கூட பிறருக்கு கொடுத்து வாழறதா மனுஷன். 6 அறிவு மனுஷன்டா நீ. அப்படி வாழ கற்றுக்கணும், பழகிக்கணும். அவன் தான் மனுஷன். இதெல்லாம் சொன்னால் செந்தூரானுக்கு மட்டும் தெரியறதே இல்லை. என்ன பண்ணுறது முடியும் அப்படின்னு உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. உதாரணமாக இப்போ ஒரு குழந்தை இருக்குது என்றால் ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஆசைப்படுது. அதை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த ஆசையை அடைஞ்சிட்டதுனால அது மகிழ்ச்சி அடையுது. ஒரு சிறுவன் இருக்கிறான், ஒரு சைக்கிள் கேட்கிறான், அவனோட ஆசை இருக்குது. ஒரு புல்ல தண்ணி அடிக்கிறது, ஒரு புல் பாட்டில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் இப்படியாக ஏதாவது ஆசைப்பட்டால், அவன் ஆசைப்படுறதெல்லாம் நீ கல்யாணம் பருவம் வந்துச்சுன்னா அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா நல்ல அப்பான்றான், கல்யாணம் பண்ண திருட்டு அப்பான்றான். அதனால் மற்றவங்களுடைய ஆசையை நிறைவேற்றும் போது நீ நல்லவன் ஆகிற. இந்த நல்லவனை நான் சொல்லலை, எனக்கும் ஆசை உண்டு, நான் ஆசை இல்லாத வாழலை. இப்போது எங்கள் பொண்ணு வயிற்றுல பேத்தி, எங்கள் பேத்திக்கு ஒரு பொண்ணு. எத்தனை ஆச்சு? 4 வருஷம் வந்துச்சு. ஆனால் இப்போ 25ஆம் தேதி இங்கே பிறந்த நாள் கொண்டாடினாங்க. ஆனால் நான் இங்கே தான் உட்காந்துக்கின்னுக்கிறேன். என்னை கூப்பிட்டாங்க, நீ தான் வந்து ஆசீர்வாதம், இந்த வேலையெல்லாம் வச்சு நீ என்கிட்ட வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஊரில் யாருக்குமே கூட எனக்கு தானே கொள்ளு பேத்தி இருக்குது ஆசை. ஆனால் என்னுடைய ஆசை அது இல்லை. ஆசை இருக்குது எனக்கு. இந்த பொண்டாட்டி மேலே ஆசை, புள்ள மேலே ஆசை, பேர மேலே ஆசை, பேத்தி மேலே ஆசை இல்லை. எனக்கு இருக்கிற ஆசை ஆண்டவன் மேலே ஆசை இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், கௌதம் புத்தர் சொல்கிறாரு, ஆசையை அறவே ஒழித்து விடு, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னாரு. நான் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டவன். ஆசையை அறவே ஒழிச்சது ஒன்று பணம் தான். பணத்தை தவிர எறும்பு கூட ஆசைக்குது, இறை தேடுது.
காவாயில் இருக்கிற கொசு கூட பசி எடுத்துக்குதுன்னா உன்னை வந்து கடிச்சு உன் ரத்தத்தை குடிச்சிட்டு போகுது. ஆசை இல்லாத உயிர் இல்லை. உயிர் தான் ஆசை, ஆசை தான் உயிர். அப்போ ஆசை இருக்குது. அந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசைன்றதான் பிரச்சனை. அவர் தண்ணி கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க, அவர் சைக்கிள் கேட்டாருங்க வாங்கி கொடுத்துங்க, அவர் சாக்லேட் கேட்டாருங்க கேட்டால் அது அஞ்ஞானியினுடைய வேலை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். மெஞ்ஞானியினுடைய வேலை அவன் எது கேட்குறான் அவன் கண்டுக்கவே கூட. கடவுள் என்ன கேட்குறான்னு பார்த்துக்கணும். அவன் தான் மெஞ்ஞானி. இதை தான் இவர் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார். அருமீன் அருமீன் ஆசை அருமீன். உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் அறுத்துடுப்பா இல்லையா. ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன். அடடே இங்கே மட்டும் அர்த்தா போதாதுப்பா, கடவுள் கொடுக்கும்போது கூட ஆசை அறுத்துரு. ஆனால் ஆசை இல்லாதவனை பற்றிக்கோணும். ஆசை இல்லாதவனை ஆசை இல்லாத புடிச்சுக்கூடாணும். அருமேன் அருமேன் ஆசை அருமேன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமேன். ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேனம். அப்போ மனிதனுடைய ஆசை எங்கே இருக்கணும் அப்படின்னா, அஞ்ஞானியுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கணும், தப்பு இல்லை. மெஞ்ஞானியினுடைய ஆசை அவன் குடும்பத்து மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் சொன்னேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். நான் செய்த வேலையை இது வரைக்கும் யாவனும் செய்ததில்லை அப்படின்னு சொன்னேன். அது சில பேர் கஷ்டமாக கூட இருக்கும். ஏன் இவர் தான் செய்வாரா, வேறு யாருன்னா செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. ஏன்னா எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும் முதல்ல அவன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல்லாம் கட்டிப்பான் இல்லை. அப்புறம் ஊரில் வந்து கோயில் கட்டுவான், அப்புறம் ஆசிரமம் கட்டுவான். இது இயற்கையாக நடக்கிற விஷயம். ஆனால் நான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏது கடி குதம்பாயினா என்ன சொன்னா? தான் தங்க ஒரு தாவாரம் இல்லை, தேவாரம் ஏது கடி குதம்பாயினா. அது மாதிரி தான் தங்கத்துக்கு ஒரு தாவாரம் இல்லை சாமி. வாடகை வீட்டில் உட்காந்துக்கிறேன் பார்த்தீங்கல்ல, ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஏசி பண்ணணும், வீட்டை காலி பண்ண நின்றுக்கிறாங்க. மார்ச் மாதம் காலி பண்ணுறேன் நிற்கிறேன். ஆனால் கோடி கணக்கில் கொட்டினேன் இங்கே. இதை எடுத்து ஒரு கால் மேலே கட்டி வாழ முடியாது. எனக்கு முடியும். அதான் உன் ஆசை என் ஆசைக்கும் வித்தியாசம். நீ என்ன பண்ணுவேன், மேலே இன்னொரு வீடு கட்டிடலான்னு கட்டிடுவேன். நான் என்ன பண்ணுவேன், துட்டு வந்தது தான் இதுக்கு மேலே இன்னொரு வீடு கட்டினா வெளிநாட்டுக்காரர் வந்து தங்குவாங்களேன்னு யோசிப்பேன். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள்லாம் பொது நோக்கம், உன்னுடைய எண்ணங்கள்லாம் சுயநோக்கம் இல்லையா. அஞ்ஞானினுடைய இயக்கம் சுய இயக்கம் இருக்கும், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து சுயத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ நான் ஒரு வீடு கட்டினா என் பொண்டாட்டி என் பிள்ளை என் பேரன் பேத்தி தான் அதில் விளையாடும். ஆனால் இங்கே கட்டினதால் எத்தனை ஆயிரம் பேர் பயன்படுறான். இதுதான் முக்கியம். வீட்டுக்குள்ளே செய்கிறது ஒரு விலங்கு மாதிரி, ஊருக்கு செய்கிறது மனிதன் செய்கிறது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பொதுநலம் செய்கிறேன்னு சொல்லிட்டு சுயநலத்துக்கு பயன்படுத்திக்காது, சுயநலம் செய்கிறேன்ட்டு பொது நலத்துக்கு பயன்படுது அப்படின்னு. ஊரில் சேர்ந்து நான் கோயில் கட்ட பாருங்க, கோயில் கட்ட பாருங்கன்னு வசூல் பண்ணி பாதி அங்கே போட்டுட்டு பாதி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுறாரு. உன்னுடைய பணத்தை போட்டு நான் செய்ய பாருங்க அப்படின்னு செய்துட்டு ஊருக்கு கொடுத்துடும். இது பொது நலத்தில் சுயநலம், சுயநலத்தில் பொதுநலம். உனக்கு எது வேணும் நீ செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. நன்றி சார். சினம் சேர்ந்தாரை கொள்ளும் விஷம். ஆனால் யோகத்தில் சிறந்த முனிவர்களே கோபத்தினால் சாபம் விட்டுருக்காங்க நிறைய. ஆமாம் சார், அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான கோபங்கள்லாம் வருது? அவங்கெல்லாம் கோபத்தை அவங்களே வேணா முனிவருங்க கிட்ட போவேண்ணா. நம்ம சாதாரண நம்ம ஆளுங்க கிட்ட சொல்கிறேன். இத்தனை நாள் இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருந்தாங்க, இப்போ வந்து உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை நாள் இவங்க பையன் போய் டிவியை நல்லா சவுண்டாக வச்சு கேட்பான், சவடை மாதிரி. அப்போவும் இவங்க கம்முன்னுப்பாங்க, பையன் தானே வைக்கிறான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பொண்ணு போய் இவர் வச்சதை ஆஃப் பண்ணிவிடும். சரி என்ன பண்ணுறது, பொண்ணு தானே ஆஃப் பண்ணிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் இப்போ உபதேசம் வாங்கிட்டு போய் சவுண்டு வைக்கிட்டோம், பையனுக்கு 2 அரை ஊதுப்பார். ஏன்? இவர் போகிற பாதை அப்படிப்பட்ட பாதை. அதுக்கு எவை இடைஞ்சலாக வந்தாலும் கோவப்படுவான். ஆனால் முதல்ல அவனை மாதிரியே இருந்துட்டான் இல்லையா. நம்ம இவர் ரொம்ப நல்லா சொல்லுவார், கிருபானந்த வாரியார். ஒரு பாலம், ஒரு பாலத்து மேலே ஒரு பக்கம் யானை போகுது, குளிச்சுட்டு கிழிச்சிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு போகுது. அது அந்த பக்கம் ஒரு பன்னி வருது, பீல பறந்துட்டு ஊரில் இருக்கிறதெல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கின்னு வருது.
எப்படி வருது தெரியுமா? என்ன மாதிரி கருவும் பிடிச்சி வருது அது. இந்த பன்னி திவ்லுண்டு இவ்வளோ பெரிய யானை இந்த பன்னியை பார்த்துட்டு அப்படியே புண்ணி குறுக்கி ஓரம் போய் நிற்கிது. இல்லையா, இவ்வளோண்டு பன்னியை பார்த்து இவ்வளோ பெரிய யானை பயந்து ஓடி ஒடிங்கி நிற்கிது. ஏன் நிற்கிது அப்படின்னா இது சுத்த பொருள், அது அசுத்த பொருள். அது சும்மா வீசிச்சுன்னா இது குளிச்சதெல்லாம் போச்சு. அதனால அதை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்குது. இன்னைக்கு மனுஷன் அப்படி தான் இருக்கிறான். அதனால அவனை பார்த்து பயந்து ஒடுங்கி நிற்க வேண்டாது நம்ம, தெரியுமா? அது மாதிரி சுத்த பொருள் அசுத்த பொருள் அப்படின்னு பரிசுத்த பொருள் 3 விதமான பொருள்கள் இருக்குது. இப்போ காவாயில் விழுது தண்ணி, மழை பெய்யுதில்ல, தண்ணி காவாயில் ஊது. என்ன தண்ணி? அது தண்ணி தானே. என்னன்னு சொல்கிறோம்? ஏய் அசுத்த தண்ணிடா, காவா தண்ணிடா அதுன்றோம். அதே தண்ணி ஒரு குளத்துல ஊது, என்ன சொல்கிறோம்? சுத்த தண்ணி பண்ணுறோம். அதே தண்ணி மெடிக்கலுக்கு பிடிக்கிறான் நேராக கொட்டும் போது அதை என்ன சொல்கிறோம்? டிஸ்டில் வாட்டர் அப்படின்றோம். 3 மழை தான். ஆனால் விழுந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் அதுக்கு. நீ வாழறதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பேர். போ, இதுக்கு மேலே நான் என்னம்மா சொல்கிறது சார்? அநியாயமாகுது உன் கேள்வி. கேளு கேளு கேளு, இறங்கிட்ட ஒரு முடிவோடு வந்துட்டேன் போடு. இப்போ இங்கே உபதேசம் வாங்கினவங்களாம் எப்படிப்பட்டுக்கிறாங்கன்னா அசுத்தத்துலேருந்து சுத்தத்துக்கு வந்துக்கிறாங்க. இப்போ சுத்தத்துலேருந்து பரிசுத்தத்துக்கு போகணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் மாதம் மாதம் வரணும். வந்தால் தான் அந்த பரிசுத்தம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்படியே போயிட வேண்டியது தான். நான் மகா ஞானி நிற்கணும். சொல்லு சாமி. இதற்கு முன்னால் ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சொல்லுவேன். சனாதன தர்மத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, பெண்களை இழிவுபடுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒரு நீண்ட விளக்கமாக ஏதோ அந்த பொண்ணு போயிடுச்சா? இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ற வர அப்படின்னா, சரி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரி, ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே. சரி, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஆண்கள் பெருமையாக பேசுகிறோம். அதனால ஐயா ஆண்களோட பெருமை என்னன்னு சொல்லுங்க. கம்பங்கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் கேட்குறான், ஏன் சாமி பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய வீரர்கள் அத்தனை பேரும் ஒரு பெண்ணுடைய காலடியில் விழுந்துக்கிறானே, இந்த பெண்ணுக்காக கொலை பண்ணிக்கிறானே, பெண்ணுக்காக அத்தனை நாட்டை அபகரிக்கிறானே, இது ஏன் சாமி பெண்ணுக்கோசமே செய்கிறான்? அப்போ பெண்ணுக்கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கம்பங்கிட்ட கேட்குறாங்க. கம்பம் சொல்கிறாரு, அட பைத்தியக்காரா, இது ஒன்றும் இல்லைடா, நடை உடை பாவனைடானார். அவள் நடக்கிற நடத்தை, அவள் கட்டிங்கிற ஆடை, அவள் செய்கிற சேஷ்டை, இது 3 சேர்ந்து உலகமே அவகிட்ட அடிமையாகுதுறான்னா. சரி, இது மீண்டு வருமானா? மேலாகுறா. மீண்டுதுன்னா உலகம் அழிஞ்சிடுறான்னா. பாரதியார் பெண்களை பற்றி பேசினார் இல்லை? எல்லா மகான்களும் பெண்களை பற்றி பேசினான். எந்த பெண்களாவது ஆண்களை பற்றி பேசி கொடுத்தது உண்டா? இல்லை. ஏன் பேசுறதில்லை அப்படின்னா, பெண்ணென்ற ஒரு இனம் இல்லைன்னா ஆணென்ற ஒரு இனம் இல்லை. பெண்ணென்ற ஒரு சக்தி இல்லைன்னா காந்தம் என்ற ஒரு சக்தியே இல்லை. அப்போ பெண்ணென்ற பேரே ஒரு புனித பேர் சாமி. இப்போ நேற்று கூட நான் சொன்னேன், பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. இந்த 3 இயங்கணும்னா வெள்ளி ஓணும். வெள்ளி இல்லைன்னா பூமியை நிற்காது, சூரியனை நிற்காது, சந்திரனை நிற்காது, சுக்குநூறை செதறி போயிடும். அப்போது இத்தனையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கின்னு அத்தனையும் ஏகிக்கினுக்கிறது வெள்ளி. வெள்ளின்னா என்ன? பெண்ணுன்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தை குடிகாரன் இருப்பான், ஜூதாடி இருப்பான், புறம்போக்கு இருப்பான், எல்லாத்தையும் கட்டி காக்கிறது யார்? ஒரு பெண். அந்த பெண்ணுன்ற ஒருத்தர் அந்த குடும்பத்தில் இல்லைன்னா குடும்பன்றது ஒன்று இருக்காது. அப்போது பெண் உயர்ந்தவ இல்லையா? இந்த பூமியில் சிவம்ன்றது ஆகாயத்தை சம்பந்தப்பட்டது, சக்தின்றது பூமியை சம்பந்தப்பட்டது. இந்த சக்தின்ற ஒரு தெய்வம் பூமியில் இல்லைன்னா, பெண் தெய்வம் இல்லைன்னா நீ நானும் பிறக்கவே மாட்டோம் சாமி. சாமி அதாவது பேய் பிசாசு சாபம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதர்வன வேதத்தில் இதை பற்றி கூட விளக்கமாக சொல்லியிருக்குலாம் சொல்கிறாங்க. இப்போ சாமானிய மக்களே நம்மளே பார்க்குறோம், நிறைய பேர் இந்த மாதிரி மந்திரவாதிகள் சாபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். கோயிலில் அந்த பேயாடுற பெண்களை நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ நம்ம சாமானிய மக்கள் வந்து இதில் பாதிக்காமல் எப்படி நம்ம நடக்கிறது, இல்லை ஆன்மீக பாதையில் போனால் இதுக்கெல்லாம் பாதிப்பு இருக்குதா உண்மையா? அவனை நம்பிட்டான்னா பேயே கிடையாது. அவனை நம்பாத வரைக்கும் பேய் இருக்கும், முனேஸ்வரம் இருக்கும், காட்டு இருக்கும், கன்னி பொண்ணு எல்லாருக்கும் சாமி இருக்குதுன்றது உன் மனசு, இல்லைன்றதும் உன் மனசு. இல்லைன்றவன் தைரியமாக போகிறான், இருக்குதுன்ற பயந்து உள்ளே பூந்து போகிறான். இப்போ பேய் வந்து அவனை உள்ளே பூந்து சொல்லிச்சா, போனவனை பேய் வந்து போட ஆரம்பிச்சா சொல்ல? அந்த பேய் அந்த மாதிரி ஆடுறாங்க. யாரும் ஆடுறது, அது ஒரு நோய். ஆடுறது ஒரு ஹிஸ்ட்ரியா நோய், நரம்பு ட்ரபிள். இப்போ பாம்பு இருக்குது தெரியுமா, அந்த பாம்பு புத்தாண்ட நாதஸ்வரம் ஏற்றணும் ஊதனா வருமா பாம்பு வெளியே? மகடி வச்சு ஊதனா வெளியே? ஏன்? இதுவும் சத்தம் தான் அதுவும் சத்தம் தான். ஏன் வருது? இதுக்கு வருது அதுக்கு வரல. இதெல்லாம் சிந்திக்கணும். மனுஷனா பிறந்தவன் சிந்திக்கிறதே கிடையாது. என்ன பண்ணுறது? மகடினுடைய அந்த நாத ஓசை பாம்புனுடைய காதுக்கு போகுது, நாதஸ்வரத்தினுடைய ஓசை அது கேட்டுறதில்லை. அதனால் அந்த ஓசை கேட்டவுடனே புத்துலேருந்து அது வெளியே வந்துடுது. அதே மாதிரி இந்த பார்பர் மோளம் அடிச்சா எந்த பொம்பளையும் சாமி ஆட மாட்டான். ஆடுவால? ஆட மாட்டா. சாமி கடிக்கிறாங்க அதுன்னுவா. ஆனால் பம்பை அடிச்சா ஜிங்கு 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 ஜிங்குன்னுவா. ஓஹா ஓஹான்னு கத்தின்னு ஓடுவான். இவன் வீட்டுக்காரன் பின்னாடியே ஓடுவான். இது ஒரு நோய். இந்த நோய் 2 விதத்தில் ஏற்படுது. இந்த கல்யாணம் ஆகாத பொம்பளை பசங்கள்லாம் பேய் ஆடும். கல்யாணம் பண்ணிட்டா பேய் ஓடிவிடும். ஏன்? அது முனேஸ்வரனை தேடி தெரியுது. பொம்பளை பசங்க முனேஸ்வரன் வந்து வீட்டில் சேர்ந்து போச்சுன்னா அது மேலே பேய் இல்லை இல்லை. இது ஒரு விதமான நோய். இது ஏமா அவன் எதனா சொல்லிட்டு போவான். அவன் சொன்னதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நம்ம மனுஷன் வாழறவன். அதர்வண்ண வேதத்தில் கோமணம் கட்டின்னு அவுத்து போட்டு நான் நீ நில்லு. அதர்வண்ண வேதத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆதியில் சொன்னதெல்லாம் இந்த காலத்துக்கு உதவாது. அதர்வண்ண வேதத்தில் எந்த ஆஃபீஸான காட்டிக்கிறானா? வேலை செய்துக்கிறியா? நீ எங்கே வேலை செய்கிற? வேலை செய்யறியா? அதன் வேதத்தில் எங்கன்னா போய் வேலை செய்துக்கிறானா? பின்ன அதை போய் ஏன் பேசிக்கிற? இன்னைய வாழ்க்கை உலகத்தை பாரு. எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு. சாமி எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்க சொல்றாரு. ஏமா எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணிக்க சொல்றீங்கல்ல? அப்படிலாம் சொல்லமா நான். அதுல இருக்கிறது நீ இப்போ கோமணம் கட்டுவியா? இப்போ பேண்ட் சட்டை தானே போடுற. ஆமாம்மா முடியாது. நீ காலத்துக்கு ஏறுற மாதிரி மாற்றும் போது எண்ணங்களையும் மாற்றிக்கணும். நீ மாறிட்டு ஆதி எண்ணத்தை வச்சுக்க கூடாது. வச்சுக்கினீன்னா உருப்பட மாட்ட. பேய்க்கு வேற வேலை இல்லையாம்மா? நீ போறியா நான் போறேன்னு பார்த்துன்னு தான் வேலை இருக்கு. பெண்களுக்கு கல்யாணம் வேணும்னா பேய் ஆறாது. ஆண்களுக்கு வேணும். ஆண்கள் எத்தனை பேர் ஆடுறான்னு என்ன? அது எதுக்குன்னா விந்து சுரோனிதன்னு 2 பொருள் இருக்குது. பெண்ணுக்கு சுரோனிதன்னு ஒரு பொருள் இருக்குது, ஆணுக்கு விந்துன்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த விந்து கட்டி போச்சுன்னா பேய் ஆடுவாங்க, சுரோனிதம் கட்டி போச்சுன்னா பேய் ஆடுவாங்க. இது 2ம் கரைஞ்சி போச்சுன்னா தெளிவாகிடுவாங்க. இதெல்லாம் சொல்லவே கூடாதும்மா. உங்களால் எத்தையோ சொல்லிக்கிறேன் நான். ஏப்பா யானைக்கு புரியல? ஆமாம், மதம் பிடிச்சின்னு ஆடுறது. அது யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா போகிற ஒரு நாள் பிடிச்சி போட்டு ரோட்டில் தட்டிட்டோம். பாரதியாரை கூட அப்படி தான் போட்டு வச்சு நம்ம போனாலும் அப்படி தான் பண்ணி போடுவோம். ஆனால் மதம் எல்லாம் வாழ்க்கை கொடுத்த வாங்கி ஒன்று வாங்கினுப்போம். மனுஷனும் அப்படி தான். சொல்லு சாமி. ஏமா ஊட்ட வைத்து கொடுக்கணும். ஊட்ட வித்து தர்மம் பண்ணப்பா 4 பேர் சொல்லுவான், அந்த புண்ணியா மாதிரி உலகத்தில் யாரும் இல்லைடா, ஊட்ட வித்து கொடுத்தோம். அதான் தர்ம வழி. 1000 வீடியோவில் சொல்லிக்கிறேன் தர்மம் பண்ணுறோம், எப்படி எப்படிலாம் பண்ணலான்ட்டு. சுவாமி, ஒருத்தவங்க ராஜச தாமச சத்துவ குணங்கள்ல எதுல ஒண்ணுல இருந்தாலும் இறைவனோட அருள் பெற முடியுமா? சாத்வீகத்துல இருந்தா இறைவனோட அருள் புரியலாம். சாத்வீகத்துல இருந்தா. சாத்வீகம்னா என்ன சாமி? அமைதின்னு அர்த்தம். அமைதி, அமைதி, சாந்தி. ராஜசம்னா ஆணவம் தெரியுது ராஜசம். சத்துவம்னா தூங்கிக்கினே இருக்குது. சாத்வீகனா நல்லதை செய்துக்கினே இருக்குது. இது 3 குணத்தினுடைய செயல்பாடு. சொல்லு சொல்லு, பட்டு பட்டுன்னு சொல்லு.
முடிவோடு வந்துக்கிற சொல்லு. துவைத்தம் அத்வைத்தம்னா என்ன? அத்வைத்தம் எப்படி நமக்கு நிரந்தர அமைதியை கொடுக்குது? அத்வைதம்ன்றது சாத்வீகம், துவைதம்ன்றது கண்டதை தேடுறது, அத்வைதம்ன்றது ஒன்றை தேடுறது. ஆதிசங்கரர் அத்வைதம்னார், ராமானுஜர் துவைதம்னார். அப்போது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் ஆதிசங்கரர் சொல்கிறார், கடவுளும் மனிதனும் ஒன்று தான்பா, ஒரு பொருள் தான்பா, ரெண்டும் அப்படின்றார். ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா அது வேற இது வேற, இது வேறவா இருக்கிறதால் தான் அதை வழிபடுது அப்படின்னு சொன்னார். ஆனால் ரெண்டு பேரும் சொல்கிறது கடவுளை பற்றி தான். அது அத்வைதம், இது துவைதம். இன்னொன்று மத்துவ வைத்தம்ன்ட்டு மத்துவத்து ஒன்று இருக்குது. இப்படி ஆளுக்கு ஒன்று எழுதிப்பாங்க. அவங்கவுங்க ஞானிகள் கண்டதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ எதை நினைக்கிறியோ, உன் மனசு எதை விரும்புதோ அதில் பயணம் பண்ணும். அதுதான் உண்மை. அனுபவத்துக்கு ஈடாக வேற உலகத்தில் எந்த சாட்சியும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அனுபவமே சரியான உண்மையான சாட்சி. அப்போது நீ அதில் பயணம் பண்ணி அதை அனுபவிச்சின்னா அதுதான் உண்மை. நான் சொன்னால் போய் இல்லையா? அதனால் அனுபவம் தான் பெருசு. அனுபவத்தில் உனக்கு உன் மனம் எதை ஏற்றுக்குதோ அதில் பயணம் பண்ணு. இப்போ ராமானுஜர் இருந்தார். இன்றைக்கி ஊர் காலனி அப்படின்னு ரெண்டு பிரிவாக இருக்குது. இந்த காலனிகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுங்க அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் காலனியில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம், ராமானுஜர் சொல்லி கொடுத்த சமஸ்கிருதம் படிப்பாங்க. ஊருக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவன் நான் உயர்ந்தவன் சொல்லுவான். காரணம் என்ன? பாமரை மக்களை உயர்த்தணும்னு ராமானுஜர் தன்னையே அர்ப்பணித்தார். ஆனால் பிராமணர். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அப்படி இல்லை, ஒதுக்கி வைக்கிறாங்க. காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கிற பிராமணருங்க அஞ்ஞானிகள், ராமானுஜர் ஞானி. அதனால் அவருக்கு எல்லாமே சமமாக தெரிஞ்சது. இவனுக்கு வேறுபாடு தெரியுது. வேறுபாடு எவனுக்கு தெரியுதோ அவன் ஞானி. சமமாக எப்போ தெரியுதோ அவன் ஞானி. இதாம்மா வித்தியாசம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? காலையில் உங்களுக்கு டைம் மைக் வச்சேன், இது மைக் இருக்குது. காலையில் உங்களுக்கு எங்கே வேலை செய்கிறீங்க? நான் வந்து மெக்கானிக் இன்ஜினியர். இப்போ கொரோனாவால் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். சரி. மெக்கானிக்கல் இன்ஜினியர். சரி சரி. உங்களுக்கு ஆஃபீஸுக்கு எத்தனை மணிக்கு போவீங்க? நான் 9 மணிக்கு. 9 மணிக்கு போவீங்க. ஒரு 5 மணிக்கு எழுந்துக்குங்க. ஒரு 6 மணி வரைக்கும் பாடம் பண்ணுங்க. ஆஃபீஸ் போயிடுங்க, உங்கள் வேலையை பாருங்கள். சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவீங்க? 7 மணிக்கு. 7 மணிக்கு வருவீங்க. 7லேருந்து ஒரு 8 வரைக்கும் பாடம் பண்ணுங்க. 8 மணிக்கு மேலே சாப்பிட்டு படுத்துருங்க. அது மாதிரி. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தொழில் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நேரத்தையும் சொல்ல முடியாது. இப்போ லேடிஸுங்க இருக்கிறாங்க, அவங்க உபதேசங்கள் வாங்குறாங்க. அவங்க வீட்டில் புருஷன் இருக்கிறார், 2 பசங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்யணும் காலையில். அப்போ அவங்க காலையில் பாடம் பண்ணி உட்காந்துருக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க குடும்ப வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் அமுச்சிட்ட பிறகு 9 மணிக்கு ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ 9லேருந்து 10 வரைக்கும் செய்யணும். அந்த 9லேருந்து 10 வரைக்கும், இன்றைக்கி 9லேருந்து 10 வரைக்கும், நாளைக்கு 10லேருந்து 11 வரைக்கும் அப்படி செய்தால் பாடமே பயன் தராது. எந்த நேரம் உங்களுக்கு அமையுதோ அந்த நேரம் ஒரே நேரத்தை எடுத்துக்கணும். காலையில் 4லேருந்து 5 அது ஒரே நேரம் தான் செய்யணும். அதே மாதிரி 5லேருந்து 6ன்றீங்களா, அந்த நேரமே செய்யுங்க. இன்றைக்கி 5லேருந்து 6, நாளைக்கு 7லேருந்து 8 அப்படி செய்தீங்கன்னா அது பயன் தர. ஏன்னா இந்த பாடம் நீங்கள் எங்கே உட்காந்து பண்ணுறீங்களோ அங்கே ஒரு சக்தி உருவாகும். அந்த சக்தி ஒரே நேரத்தில் ஒரே டைமில் செய்யும்போது தான் அது உங்களுக்கு பலன் தரும். இன்றைக்கி ஒரு நேரமோ நாளைக்கு ஒரு நேரமோ செய்யும்போது அது பலன் தராது. அதனால் யாரும், எல்லா சீடர்களுமே சொல்கிறேன், ஒரே மாதிரி டைம் எடுத்து பாடம் பண்ணுங்க. ஆனால் எந்த நிலையிலையும் பாடத்தை ஒரு நாள் கூட தவறாமல் செய்யணும். செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஏதோ ஒரு நாள் செய்து, இல்லைங்க வீட்டில் சரியில்லைங்க, குடும்பம் சரியில்லைங்க, நான் வேலைக்கு போயிட்டுங்க, நான் ஊருக்கு போயிட்டுங்க அப்படின்னு காரணங்களை சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாது. 4 நாள் விட்டுட்டிங்கன்னா 5ஆவது நாள் அந்த பாடம் உங்களை வலிக்காது உள்ளே. ஆனால் தொடர்ந்து செய்தீங்கன்னா ஒரு நாள் வெளியிருந்தீங்கன்னா டைம் ஆனவுடனே அது வலிச்சிடும் உள்ளே.
அதனால் அந்த பாடத்தினுடைய சக்தி அப்படி தொடர்ந்து செய்யுங்க. சொல்லுப்பா, வேறு யாருப்பா? பா சாமி, ரொம்ப நேரமாக அவனுக்கு தான் காத்துங்க. நல்ல விஷயமா கேள் சாமி. சாமி, நான் வந்து அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றுட்டேன் சாமி. சரி. 1995 தான் எனக்கு சித்தர்கள் என்ற சமாச்சாரம் வந்து ஒருத்தர் சொன்னார், அந்த புக்கு வாங்கி படித்தேன். சரி. அதுக்கு பின்னாடி வந்து அதில் வந்து ஈடுபட முடியல. சரி. இப்போது ஒரு 4 வருஷமாக வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார் சாமி. அவர் சொல்லிக் கொடுத்தது வந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு தான் சொல்லிக் கொடுத்தாரு தவிர உபதேசம்ன்றது ஒன்றுமே இல்லை. அதான் இது மாதிரி, அதான் உபதேசம். இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லி கொடுத்தாரு, அது பேர் தான் உபதேசம். அதுக்கு இப்போ நம்ம இதில் வந்து இது மாதிரி செய்யுன்னு சொன்னார் பாரு, அவர் தான் குரு. சரி சாமி. அதில் வந்து இப்போ 4 வருஷமாக செஞ்சுட்டு வரேன், எனக்கு மனம் வந்து அடங்கல சாமி. அது எப்படி மனம் மாட்டேங்கிட்டோம்? சூரியன் போன பிறகு, கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம்ன்றாங்க தெரியுமா? அந்த மாதிரி வயசு போன பிறகு தானே நீ தேடுற. முதல்ல சம்பாதனை துட்டு குடும்பம் தானே தெரிஞ்ச. இப்போ எப்படி மனம் மாட்டேங்கிட்டோம்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடங்கும். நான் மனம்ன்றது எடுத்து வச்சுக்கிற பொருள் இல்லை. அதனால் எண்ணங்கள் கூட்டு தான் மனம். அந்த எண்ணங்கள் குறையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். ஒரே நேரமாக குறைக்கணும்னு நம்ம போடுவோம். அதனால் பொறுமையாக குறைங்க. சரி சார். அதே மாதிரி இப்போ வெளியிலேருந்து கிருஷ்ணகிரிலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்கேன் சார். கிருஷ்ணகிரி சார். சரி சரி. இப்போ நம்ம அந்த பயணம் செய்கிற நேரத்தில் வந்து செய்ய முடியாது. அதுக்கு வந்து வழி என்னங்க சார்? இப்போ வீட்டில் தானே இருக்கிறீங்க நீங்கள், பின்ன அப்புறம் என்ன? இங்கேருந்து போகும்போது வண்டியில் செய்துன்னு போவாத. வேற ஒரு கிருஷ்ணகிரிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போடுவேன். ஏன்னா மறந்துடுவேன் உன்னை. அதனால் வீட்டில் இறங்கி கரெக்டாக செய்யுங்க. போகிற பயணத்தில் செய்யாதீங்க. செய்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இறங்க மாட்டீங்க, நேராக பெங்களூரில் போய் இறங்கிட்டு என்னடா அது ஊர் புதுசாக்குதுன்னு பார்ப்பீங்க. அதனால் போகும்போது செய்யாதீங்க, வீட்டுக்கு போய் செய்யுங்க.